நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். அதிமுகவினர் 10 ஆண்டு சாதனைகளும் திமுகவின் 4 ஆண்டு வேதனைகளை குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரச்சாரம். துறைமுக தொகுதி மாவட்ட செயலாளர் பாலகங்கா வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாங்கினர். சென்னை துறைமுக தொகுதி உட்பட்ட வடக்கு தெற்கு 54வது வட்டம் கொண்டித்தோப்பு 7 கிணறு தங்கசாலை பகுதியில் அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தங்கை எஸ் சுலைமான் ஏற்பாட்டிலும் பகுதி செயலாளர் பயாஸ் முகமது முன்னிலையில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழகத்தின் 10 ஆண்டு சாதனைகளும் திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் 4 ஆண்டு வேதனைகளும் மக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் துண்டு பிரச்சாரம் மற்றும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்பொழுது மாவட்ட செயலாளர் பாலகங்கா திமுகவின் ஆட்சியின் ஆவணத்தை அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு சாதனையில் இதுவரை 7000 கொலைகள் நடந்துள்ளதாகவும் இதனால் திமுகவின் ஆட்சியின் அவலத்தை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். இதில் ஆவின் அருகில் வேல் கண்ணியப்பன், லண்டன் வெங்கடேசன், எழும்பூர் கிழக்கு தொகுதி செயலாளர் முகமது இம்தியாஸ், வட்ட செயலாளர்கள் பாலாஜி பாபு, வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி பலர் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்புள்ள அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணையின் பேரில் கழகத்தின் புரட்சி தலைவி பேரவையினுடைய செயலாளர் அன்பிற்குரிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் வழிகாட்டுதலுடன் இன்றைக்கு வடக்கு துறைமுகத்தில் இந்த திண்ணை பிரச்சாரம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திண்ணை பிரச்சாரத்தின் நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய
ஆட்சியில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் எடுத்து சொல்வதற்காகவும், ஊழல்கள் அதிகரித்திருக்கிறது அதை விளக்கமாக சொல்வதற்காகவும், விலைவாசி ஏற்றம் அடைந்திருக்கிறது அதை அவர்கள் மக்கள் மனதில் சென்றடையும் வகையில் பேசுவதற்காகவும் இந்த திண்ணை பிரச்சாரம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த திண்ணை பிரச்சாரம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த இடத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும், சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கும் எல்லா தொகுதிகளிலும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திண்ணை பிரச்சாரத்தின் மூலம் ஒன்று விளங்குகிறது. மக்கள் இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார்கள். என்ன அனுபவித்து விட்டார்கள் என்றால், சாதாரண வீடும் மாளிகையும் நடுத்தர மக்கள் வசிக்கும் பகுதிகளெல்லாம் வீடுகளின் வரியை தொடர்ந்து ஏற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏற்றியதன் விளைவு அவர்கள் வாடகை ஏற்றுகிறார்கள். அந்த வாடகை கொடுக்கின்றவர்கள் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள். அவர்கள் பெரும்பாலான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது மின்கட்டணம். மின்கட்டணத்தை எப்பொழுதும் ஒரு கட்டடத்தின் போய் ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டு கூட 3 வருடத்திற்கு இல்லது 5 வருடத்திற்கு ஒருவரை தான் வாடகை ஏற்றுவது பழக்கம். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் 22, 23, 24 தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் மின்கட்டணம் ஏற்றியிருக்கிறது. அப்படி அன்றைக்கு 1000 ரூபாய் கட்டுகின்றவர் இன்றைக்கு 6000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இதனுடைய பாதிப்பு ஏழைகளுக்கு அதிகம். ஏழைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா துறைக்கும், சிறு குறு தொழில் செய்கிறவர்களுக்கு கூட இந்த பாதிப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு நல்ல காலம், வறிய ஏழைகள் இருக்கிறார்களே, வறுமைக்கு கோட்டின் கீழ் இருக்கிறவர்களுக்கு 100 யூனிட்டு இலவசம் என்று அம்மா சொல்லியதால் அவர்கள் தப்பித்தார்கள். அதுவும் அம்மா சொல்லியதால் தான் இவர்கள் கொண்டு வரவில்லை. அதை அவர்கள் நிறுத்த முடியாது. அதனால் இந்த குடிசையில் இருக்கிறவர்கள் இதனுடைய தப்பித்து விட்டார்கள். இல்லாவிட்டால் அவர்களும் இங்கே சிக்கி இருப்பார்கள். ஆக இந்த அரசில் ஒரு 4 நாள் 5 நாட்களுக்கு முன்பால் நடந்த கொலை பற்றி பார்த்திருக்கிறோம். இது யாரும் சொல்ல தேவையில்லை, டிவியிலே எல்லாம் வந்திருக்கிறது. அதுக்கு கூட நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால், எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தி கண்டனம் கடுமையாக செலுத்தியதால் தான் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இதை கண்ணும் காதும் வைத்தால் போல இந்த கேஸை முடித்திருப்பார்கள். அதோடு கூட அவருடைய மந்திரிகளெல்லாம் பாருங்கள். இங்கே இருக்கிற சேகர்பாபு, அங்கே பாலாஜி, அங்கே ஒரு மதுரையில் ஒரு ரவுடி மூர்த்தி, ஆக இவர்களெல்லாம் சேர்ந்து கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே அடிக்கிறார்கள். இவர்கள் அடிக்கின்ற கொள்ளையில் இன்றைக்கு நாடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனை. அதனால்தான் எல்லாரும் ஓரணியில் இணைவோம். எதற்காக இணைவோம் என்றால், இந்த மாநிலத்தின் பிரச்சனை எல்லாம் சொல்லவில்லை. எதிர்காலத்தில் பாராளுமன்றம் சீரமைப்பு வருகிறது, அதை அதிமுகவுக்கு பாதிப்பு. இந்தியை கொண்டு வருவார்கள், அதற்கு அதிமுகவுக்கு பாதிப்பு. வக்ஃப் சட்டத்தை எதிர்க்கிறார்கள், நாமும் எதிர்க்கிறோம். அதை பற்றி சொல்லவில்லை. அதை பற்றி மத்திய அரசாங்கத்தை நோக்கியே பொறுத்தவரை மாநிலத்தில் நீ என்ன செய்தாய் என்பதை பற்றி அவர்கள் சொல்லுவதே இல்லை. முழுவதுமாக இதையெல்லாம் மறைத்து இங்கே அரசு விலையேற்றம், மின்கட்டண ஏற்றம், கார்பரேஷன் வழி வீட்டு வரி ஏற்றம், எல்லா ஏற்றத்தையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு அவர் ஓரணியில் திரளும் என்று எல்லோரும் தலைப்பு கொடுத்து தான் போராட்டம் முடிக்கிறார்கள். ஓரணியில் நில்வோம், வெற்றியை பெறுவோம், நமது முதல்வர், இப்படி ஒருவரும் வீடு வீடாக போய் சேகரிக்கிறாராம். ஆக இந்த அரசாங்கம் தோல்வி பெறுவது நிச்சயம் 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 நிச்சயம். மக்களுடைய ஆதரவு நீங்களே பார்த்துருப்பீங்க. மக்கள் நம்ம இந்த படத்தை அம்மா பார்த்த உடனே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்த உடனே ஆதரவு தருது. அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சில பேர் துணிச்சலாக சொல்வார்கள், சில பேர் இந்த ஸ்மைலிங்னு ஒன்று வருதில்ல அப்படின்றது அந்த புன்னகையிலே தெரிகிறது. ஆகவே நிச்சயமாக அனைத்து இந்த அதிமுக இந்த ஆட்சியை பிடிக்கும். புரட்சி தலைவி ஆட்சி அமைக்கும். எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி அடைக்கும். அண்ணாவினுடைய ஆட்சி அமைக்கும்.